இந்த படத்தை பாருங்கள். உள்ளங்கை இருக்குது, வெளிப்புற கை காமிக்கப்பட்டிருக்கு. அதே ஃபோட்டோ தான். கால் காமிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலராக சுஜோக் தெரப்பியில் மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட், சுஜோக்னா கை கால், சுஜோக் கை காலில் சக்தி மையங்கள், அதாவது நகங்கள் வழியாக, கை விரல் வழியாக பிரபஞ்ச காஸ்மிக் எனர்ஜி, கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி உள்ளே வந்து என்றாகுது, உடம்பை பேலன்ஸ் பண்ணுது, உடம்பு உறுப்புகளை டியூன் பண்ணுது, உயிராற்றல்மாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிராற்றல் ஒரு பாதையில் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெரிடியனுங்கிறது. உயிராற்றல் சக்தி நாளங்கள்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேன் பண்ணாலும் தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு புள்ளியில் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் லிக்விடை வைக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, சக்தி புள்ளியில் வைக்கிறாங்க, அது ட்ராவல் ஆகுது, அதே சக்தி நாளத்தில் ட்ராவல் ஆகிறத ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ இதில் சக்தி மையங்கள் இருக்குது, அது எந்த வழியில் போகுதோ அந்த வழியில் அந்த சக்தி நாளங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நார்மல் ஸ்கின்னில் வச்சா அது போகிறதில்ல, அது வந்து சக்தி புள்ளி அல்ல. அப்போ ஒரு புள்ளியை வந்து எங்கே ட்ராவல் ஆகுது, அது உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி மையமும் அது பேலன்ஸ் ஆகுது, அது ஈக்குவலாக இருக்குது. அப்போ உடம்பினுடைய அத்தனை ரகசியங்களும் இந்த கை கால்களுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? முத்திரை வந்து அவ்வளோ முத்திரை இருக்குது, 2000 முத்திரைகள் இருக்குது. தியான முத்ரா டச் பண்ணால் மைண்ட் அமைதியாகுது, ஹார்ட் முத்ரா இது பண்ணால் ஹார்ட் வேலை செய்யுது. அப்போ என்ன இருக்குது அந்த கைக்குள்ளே? கைரேகை பார்க்குறான், இந்த கிரகத்துடைய தன்மையே பார்க்குறான். கைக்குள்ளே எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ரேகைகள் பார்க்குறாங்க, சுஜோக்கு, அக்குபஞ்சர், ஹார்ட் எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் என்னது கை கால்குள்ளே இருக்குது. அதனால அதை சிம்பிளிஃபை பண்ணி இதை எடுக்கிறேன். இந்த மேக்னெட்டிக் தெரப்பியில் பர்டிகுலராக இந்த 6 கீ, அதாவது 6 சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க, பஞ்சபூதத்திலேருந்து பிரியக்கூடிய சக்தியானது கைக்குள்ளே வந்து 13 முக்கிய புள்ளிகள் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 புரியுதுங்களா? 3 4 5 6 7, இங்கே 7 இருக்குது, 8 9 10, அப்போ 13 புள்ளி. கையில் கால்லேயே அதே 13 புள்ளி. சரிங்களா? 1 2 3, வெளிப்புறத்தில் 6, உள்புறத்தில் 7. சரிங்களா? வெளியில் எக்ஸ்ட்ரா புள்ளி இங்கே காமிச்சிருக்காங்க 7. ஓகே, இது ஃபோட்டோ அனுப்புகிறேன், பார்த்துக்குங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, மோக்ஸா ஸ்டிக்கு, சைனா, ஜப்பான், கொரியாவில் அது ஃபேமஸ். இது நெட்டில் கிடைக்கும், மோக்ஸா ஸ்டிக்குன்னு போடுங்க, அமேசானில் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து மறிக்கொழுந்து இருக்குல்ல, வாசனை, மாந்திரிகத்துக்கும் மந்திரத்துக்கும் பூஜைகளுக்கும் நம்ம வாசனை திரவியத்துக்கும் மறிக்கொழுந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அரைச்சி பொடி பண்ணி இந்த மாதிரி மோக்ஸா ஸ்டிக் உருவாக்குவாங்க. தனியாக இருக்குது, எடுத்து இது ஹீட் பண்ணி இந்த புள்ளிகளை ஹீட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம், உப்புக்கள் வச்சு ஒத்தனை கொடுப்போம். நம்ம இதில் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மெத்தடு தான் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிறது. சரிங்க, நல்லா பாரு ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சக்ரா மேக்னெட்டை வைக்கலாம். இருக்குல்ல, தெரியல, சக்ரா மேக்னெட் அழகாக வச்சு ஸ்டிக் பண்ணி ஒட்டிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒன்று வைக்கிறேன், அப்புறம் இந்த இடத்துல ஒன்று வைக்கிறேன். ஸ்டிக்கர், அடியில் ஸ்டிக்கர் எடுத்து ஹீட் பண்ணி இதை வந்து தீப்பெட்டி எடுத்து பற்றி வச்சிடணும், ஹீட்டு இறங்கும். இப்படியே வரிசையானவெல்லாம் வச்சு இது பண்ணலாம். என்னாகும், 6 சக்தி என்ன பண்ணுது, எனர்ஜி பேலன்ஸ் ஆகுது. சக்கரங்கள், உடம்புக்குள்ள சக்கரங்களை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகஸ்ர, 7 சக்கரங்கள் இருக்குது. 7 சக்கரங்களுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் இயங்குது. 51 பீட சக்திகள் இருக்குது. அது நம்மளுடைய மெத்தட். அவங்களும் அதே கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மெத்தடு தான். பாருங்களா, சக்தி மையங்கள் எப்படி டியூன் ஆகுது, எப்படி சொல்லுது, அப்படியே நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் சக்கரங்கள் இருக்குல்ல, பிராண சக்கரங்கள், அதே தான்.
கை காலில் இருக்குது. அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் கொடுக்குறோம். மோக்ஸா ஸ்டிக் வச்சு ஹீட் கொடுக்குறோம். அப்புறம் சக்கரங்கள் மேக்னெட் சக்கரத்தை வந்து ஒட்டிக்கலாம். சரியா? இப்போ வந்து எப்படின்னா இதை எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தலைப்பகுதி வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நார்த், கால் பகுதி சவுத். அப்போது இங்கே பாருங்கள், எல்லோ பேஸ்ட்டு இது வைங்க. அப்போ வந்து உள்ளே எல்லோங்கிறது சவுத் தானே. இப்போ 2வது புள்ளி தானே இது வருது, மேலே நார்த். அப்படியே வச்சுட்டு வரலாம். இது மாற்றி வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இப்படி வைக்கணும் 2வது புள்ளியில். இப்படியே வந்து இங்கே கொண்டாந்து முடிச்சிடணும், வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடணும். இதை எடுத்துக்கோங்க, எனர்ஜி. புரியுதுங்களா? இங்கே 3 புள்ளி வரிசையாக வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறேன், மாற்றி வைக்கிறேன். புரியுதுங்களா? எனர்ஜி. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வைக்கிறது. ஓகே, ரெடி. வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடணும். உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் அப்படி கையில் இப்படி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடணும். அப்போ தான் வந்து எனர்ஜி என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும் இப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இதுலேயும், ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட். எப்படி வச்சாலும் நம்ம மேக்னெட்டை ப்ளஸ் மைனஸாக வைக்கும் பொழுது அது வந்து எனர்ஜி ஃப்ளோ கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நடக்கும். கீழேருந்து அதுக்கு ஹீட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது முக்கியமாக சொல்லி, இப்போ எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பித்தாலும் இது பொதுவான ட்ரீட்மெண்ட். ஒருத்தர் நோய் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒருத்தர் கால் வலிக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து இது சளி பிடிக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உடம்புல எந்த நோய் சொன்னாலும் பொதுவான சிகிச்சை முறை. இந்த பொதுவான சிகிச்சை முறையை காமனாக எல்லா நோயாளிகளுக்கும் பண்ணணும். இதை பண்ண நமக்கு உடம்பு பேலன்ஸ் ஆகும், சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகும். எல்லாமே கைக்குள்ளே தான் இருக்குது, கால்குள்ளே தான் இருக்குது. ஓகே, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இது நகங்கள் வழியாக, விரல்கள் வழியாக, ஸ்கின் வழியாக பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல், நட்சத்திர ஆற்றல், கிரகத்தின் ஆற்றல், பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் கலந்துருக்கோ அத்தனையும் நகக்கண்கள் வழியாக, தோல் வழியாக என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது தடைபடும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறது, எல்லா நோய்களும் வருது. அப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது கரெக்டாக நடந்துச்சுன்னா, கை காலில் தேய்ச்சி விட்டால் ரெடியாதுங்கிறாங்க, மசாஜ் பண்ணால் ரெடியாதுங்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரெடியாதுங்கிறாங்க, முத்திரை வச்சா ரெடியாதுங்கிறாங்க, ஹீட் பண்ணால் ரெடியாதுங்கிறாங்க. வருதுங்களா? ஹீட் ஆன இதில் கை ஹீட் ஆச்சுன்னா குளிர்ச்சி பண்ணுறோம். எல்லாமே மெத்தட் ஒன்று தான். அந்த கான்செப்ட், இந்த குளிர்ச்சியாக இருந்தால் ஹீட் பண்ணுறோம், ஹீட்டாக இருந்தால் குளிர்ச்சி பண்ணுறோம், டியூன் பண்ணுறோம். ஒவ்வொரு காலநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். நம்ம சளி பிடிச்சா ஹீட் கொடுக்குறோம், ஓவர் ஹீட்டாக இருந்தால் குளிர்ந்தண்ணி குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோம். எல்லாமே என்னது, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி கரெக்டாக இருக்கிறக்காக. இந்த பிரபஞ்ச ஆற்றலிருந்து வர எனர்ஜியும் உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜியும் பேலன்ஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும். அது தடைபடும் போது நோய். இந்த பேலன்ஸ் பண்ணுறவன், அதை தடையை நீக்கிறவன் தான் ட்ரீட்மெண்ட்டு. அது பேர் டாக்டர், ஹீலர் என்று சொல்கிறாங்க. அது எந்த உலகத்தில் எந்த இது இருந்தாலும் அந்த தடையை நீக்கி அந்த ஃப்ளோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட், சிகிச்சையாளன்னு சொல்கிறாங்க. அது மேக்னெட் தெரப்பி யூஸ் பண்ணலாம், ஹீட் தெரப்பி யூஸ் பண்ணலாம், மோக்ஸா ட்ரீட்மெண்ட்டு, பிராணிக் ஹீலிங்கு, டச் ஹீலிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நீடில் தெரப்பி, அக்கு ப்ரெஷர், அப்புறம் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட அழுத்த நோய்கள், ரிஃப்ளெக்ஸாலஜி, எல்லாமே ஒரே மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டுன்னா போது எதை வேணால் அப்ளை பண்ணலாம். அதுக்காக ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போய் என்ன பண்ண தேவையில்லை, செலவு பண்ணி காசை கரியாக்க வேணாம். மெத்தேட் என்ன யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தத்துவ முறைகள் தெரிஞ்சுதுன்னா யார் வேணாலும் எந்த முறையோ அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? 13 புள்ளி இருக்குது, கையில் 13, காலில் 13. இது நான் அனுப்புகிறேன். எங்கே வாங்கணும், ஏது வாங்கணுங்கிறது என்னது, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மோக்ஸா ஸ்டிக்ஸ் நிறையா இருக்குது, கையில் பிடிச்சி ஹீட் பண்ணலாம். எல்லா அமேசானில் கிடைக்குதுங்க. இது அமேசான் கிடைக்குது. பயோல் மேக்னெட்டிக்
பயோல் மேக்னெட் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றா வரும். சரியா? சக்கரா மேக்னெட்டிக் வைக்கலாம். இல்லை இது சக்கரா வைக்கலாம். காமனாக என்ன பண்ணலாம், சக்கராங்கிறத டியூன் தானே, கரெக்ட் தானே? சவுத்து நார்த்து, அப்போ சவுத்து நார்த்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாமா? பாருங்கள், கரெக்டாக முடிஞ்சுதா? வரிசையாக வச்சிங்கன்னா முடிஞ்சுதா? கரெக்டாக? மெத்தட் தெரிஞ்சுங்க போதும். வச்சு ஒட்டிடணும், இல்லைன்னா என்ன ஆகும், இப்படி தான் இருக்கும். ஸ்டிக்கர் இந்த மாதிரி வரிசையாக என்ன பண்ணுறீங்க, வச்சு ஒட்டிடுங்க. சரியா? காமிக்கிற மெத்தட் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஓகே? ஏன்னா ஒவ்வொன்றும் நார்த் சவுத் மாறும்போது என்ன அது பிடிச்சிக்குது, வச்சு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடணும். சரிங்களா? இது வச்சா என்ன ஆகுது, சக்கரா பேலன்ஸ் ஆகுது. உடம்புக்குள்ளே இன்சக்தி ஆண் சக்தி, குளிர்ச்சி சக்தி வெப்ப சக்தி பேலன்ஸ் ஆகுது. உடம்புக்குள்ள நோய் இருந்தால் அது சரி பண்ணுது, அடைப்புகள் இருந்தால் நீக்குது. இது வழியாக தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா சக்கரங்கள் ஒரு சக்கர சுழற்சி அந்த ஏரியாவே என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணும். அப்போ எனர்ஜி உள்ளே வருதுன்னு அப்படின்னா இது வழியாக தான் உள்ளே என்ட்ராகும். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம ஹீட் கொடுத்து மேக்னெட் தெரப்பி பயோல் மேக்னெட் வைக்கும்போது எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் சக்தி அடைந்து அதனுடைய கழிவுகளை நீக்கப்படுது. கழிவு நீக்கிச்சினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போது பயோல் மேக்னெட்டிக் தெரப்பி மேக்னெட் வைக்கலாம், மோக்ஸா ட்ரீட்மெண்ட் வைக்கலாம். இப்போ மோக்ஸா ட்ரீட்மெண்ட்டு எந்த கையில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் மோக்ஸா வைக்கலாமா, வைக்கலாம், ஹீட் கொடுக்கலாம். இந்த இடத்துல சளி இருக்குது, உடனே என்ன பண்ணுறேன், 2 ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல வச்சு பற்றி வச்சுட்டு ஒட்டி விட்ருணும் கையில். சரிங்களா? தலையில் பிரச்சனையா வச்சு அந்த கட்டை விரல் மேலே ஒட்டி விட்ருணும், அது எரிஞ்சிட்டே இருக்கும். காலில் பிரச்சனையா, இந்த இடத்துல பிரச்சனை, யூரின் பிரச்சனையா, ஒட்டி விட்ருணும். எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரூலு. ஓகே, ஒன்றை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். சிலது பற்ற வச்சுருக்கேன், சிலது பற்ற வைக்கல. எல்லாத்தையும் பற்ற வைக்கணும். இப்படி பற்ற வச்சுட்டு ஹீட் நல்லா ஆனோடனே ஒன்றா எடுத்துடலாம். ஒரே டயத்தில் ஹீட் ஆகும் வரிசையாக. ஹீட் ஆனோடனே அப்படியே ஸ்டிக்கர் எடுத்துகிட்டே போகுது. இது சில பேர்த்துக்கு அந்த புகை அன்னீஷியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேக்னெட்டிக் தெரப்பி வச்சுக்கணும். எனக்கு புகை பிடிக்காதுங்க, புகை ஒரு மாதிரி அன்னீஷியாக இருக்கும். ஏன்னா இது மருத்துவ புகை தான், அதாவது மூலிகை புகை தான். சில பேர்த்துக்கு பிடிக்காது புகையினாலே. சரியா? அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு மேக்னெட்டை வச்சு ஸ்டிக்கரை ஒட்டி வைக்குங்க. ஸ்டிக்கரை ஒட்டி உட்கார வச்சிடலாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம். மேக்னெட்டிக்கு டெய்லியுமே மேக்னெட் தெரப்பிங்கிறது நைட்டு ஒட்டி, பயங்கரமான நோய் இருந்ததுன்னா நைட்டு ஒட்டிட்டு காலை எடுத்துக்கலாம். செல்ஃப் ட்ரீட்மெண்ட். ஒரு கிளினிக் வராங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஸ்டிக்கரை விட்டு ஒட்டிட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மெத்தட் ஹீட் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி தான் பின்னாடி வைக்கிறது. ஓகே, இதுக்காக காமிக்கிறேன். இதில் இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதையும் வைக்கலாம். மேலே நார்த்துன்னு வச்சுக்கோங்க, சவுத்து வருமா, 2 புள்ளி ஆக்டிவேட் ஆகும். நமக்கு தேவை ஒவ்வொரு சக்கரத்துக்கு கனெக்ஷன் இருக்குல்ல, கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம் வரிசையாக. எல்லாத்துக்கும் நம்ம இது மாதிரி தானே வைக்கிறோம், கரெக்டாக. இந்த மாதிரியும் வச்சு ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒரு ரிசீவ் பண்ணுற மெத்தடு. அதனால் இப்படித்தான் வைக்கணும் இல்லை, அந்த பாத்தில் அது எனர்ஜி போகணும், அது ஹீட் கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி பயோல் மேக்னெட் வைக்கணும், இல்லைன்னா ரவுண்ட் மேக்னெட் வைக்கணும்.
ட்ரீட்மெண்ட் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம், ஸ்டிக்கர் ஒட்டிட்டு. புரியுதுங்களா? விதைய வைக்கலாம். நார்த் போல் என்ன சொல்லியிருக்கேன், முளைக்கின்ற பகுதி நார்த், முளைக்காத பகுதி சவுத். அப்போ அந்த மாதிரி வைக்கலாமா? சரி, ஒரு இலை ஒரு தண்டில் இணைஞ்சிருக்கு, ஒரு மரத்தில் இணைஞ்சிருக்கு, இணைஞ்ச பகுதி நார்த்து, இன்னொரு பகுதி வளர்கிற பகுதி சவுத்து. இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்களா? அப்போ இப்போ ஒரு வெத்தலைன்னு வச்சுங்க, வெத்தலையோட முனின்னு சொல்லி, அதாவது காம்பை வந்து என்ன பண்ணுவோம், கிலோமில், அது நார்த்து, அதோட நுனி பகுதி சவுத்து. சரிங்களா? இந்த கான்செப்ட் அடிப்படையிலையும் பண்ணலாம், ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கலாம். இதே மெத்தடு தாங்க பயோல் மேக்னெட் தெரப்பியில். இதுக்கும் இதே தான், இதுக்கு இதே தான், இதுக்கு இதே தான். சரி, நம்ம வந்து அப்படியே வரிசையாக வந்து ஒரு விதையை வைக்கிறேன், வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்குங்க. ஒரு ஆப்பிள் விதையை வைக்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்டிக்குங்க. ஒரு ஆரஞ்சு விதையை வைக்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்டிக்குங்க. இல்லை வரிசையாக வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும், ஒரு ரவுண்டாக அப்படின்ட்டு ஒரு பெப்பர், நல்ல அழகான பெப்பர் வைக்கிறேன், ஒட்டிக்கலாம். வெந்தயத்தை வைக்கலாமா, வைக்கலாம். பாசிப்பயிர் வைக்கலாமா, வைக்கலாம். கோதுமையை வைக்கலாமா, அரிசியை அழகாக வச்சுட்டு வைக்கலாம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் அது ரிசீவ் பண்ணுறக்கூடிய மெத்தடாக இருக்கும். இப்போ வந்து ஜெம் தெரப்பியில் என்ன பண்ணுறாங்க, கல் ஸ்டோன் வைக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்டோனையும் வச்சுட்டு ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்டோன் வைக்கலாம். இல்லை ஹீட் கொடுக்கலாமா, கை அப்படியே ஹீட் பண்ணி என்ன பண்ணலாம். இது நார்த்து சவுத்து என்ன சொல்லியிருக்கேன், இது வலதுகை ஆண்களுக்கு, இது நார்த்து சவுத்து, நார்த்து சவுத்து சவுத்து. இடதுகை சவுத்து நார்த்து, சவுத்து நார்த்து நார்த்து. அப்போ என்னுடைய இடதுகை நார்த்து, சவுத்து இணையுது. சரியா? இந்த இடதுகையில் இருக்கிற மெத்தேடு தான் பெண்களுக்கு வலதுகை. இடதுகையில் என்ன இருக்குது அப்படின்னா சவுத்து இருக்குது. அப்போ பெண்களுக்கு வலதுகை சவுத்து. பெண்களுக்கு வலதுகையில் பாருங்கள், வலதுகை நான் பெண்ணுடைய வலதுகை காட்டுறேன். சவுத்து போல், நார்த்து போல், சவுத்து போல், நார்த்து போல், நார்த்து. சரிங்களா? நார்த்து இடதுகை, நார்த்து சவுத்து, நார்த்து சவுத்து சவுத்து. கான்செப்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த புள்ளியை இது பண்ணுமா, இப்படி டியூன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விரல் டியூன் பண்ணுமா, டியூன் பண்ணலாம். அது இருக்குது, அந்த படம் அனுப்புகிறேன், அதை பார்த்தீங்கன்னா போதும். பயோல் மேக்னெட்டுக்கு பதிலாக நம்ம கையே மேக்னெட்டாக வச்சு, கை விரலை வச்சு நம்ம டியூன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஐடியாஸ் புரிஞ்சுக்கும். இதை நான் அனுப்புகிறேன் ஃபோட்டோ. மோக்ஸா எங்கே கிடைக்குது, அமேசானில் கிடைக்குது. மோக்ஸா ஸ்டிக் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. சரிங்களா? ஓகே, எல்லாமே உடம்புடைய ரகசியம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த எனர்ஜி புள்ளியில் ஒரு ஹீட் கொடுக்கலாம், அக்குபஞ்சர் நீடில் குத்தலாம், மேக்னெட்டை வச்சு டியூன் பண்ணலாம். நார்த்துங்கிறது டோனிஃபிகேஷன், அதை டியூன் பண்ணுறது. சவுத் வந்து குறைக்கிறது, அதிகப்படுத்துறது, குறைக்கிறது. அந்த இடத்துல வந்து எனர்ஜி கொடுக்குறது. அந்த இடத்துல டச் பண்ணலாம். ஆள்காட்டி வரல கூட டச் பண்ணி என்ன பண்ணலாம், இது தொடு சிகிச்சைங்கிறாங்க, டச் பண்ணி ஹீல் பண்ணலாம். மெத்தேடு புரிஞ்சிங்கன்னா போதும். மெத்தேடு தான் மெயின். பாருங்கள் உடம்போட ரகசியம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. தலை, கை, இடதுகை, வலதுகை, இடதுகால், வலதுகால், அப்படியே பேலன்ஸ் பண்ணுறாங்களா அழகா. எங்கே வலிக்குதோ அங்கே வந்து அந்த இடத்துல ஹீட் பண்ணலாம். மேக்னெட் வைக்கலாம், விதை வைக்கலாம், கலர் வைக்கலாம், கலர் அடிக்கலாம். பாருங்கள் காமிச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இது நான் அனுப்புகிறேன், எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் வந்து ஒன்றும் நீங்களாக வந்து ஜாயின் பண்ணலாம். எங்கே பாருங்கள், 2 புள்ளி எங்கே போய் இணையுது, அந்த கையில் இணையுதா, இடது கையில் புள்ளியில் கீழே இருக்கிறது. அதாவது இடையும் பாடியிலேருந்து இணைஞ்சு, பாடியிலேருந்து ஷோல்டர்லேருந்து வந்தோடனே அது எங்கே ஷோல்டரில். இப்போ ஷோல்டர் ஜாயின், இந்த ஷோல்டர், தலையோட கழுத்து 2 புள்ளி பாருங்கள், 2 புள்ளி கீழே மேலேருந்து தானே வருது. இப்போ தலை, அதனுடைய புள்ளி, அதனோட புள்ளி இப்போ இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. பேக் சைடு வந்துட்டான், பேக் சைடு அப்படியே ஜாயின். ஃப்ரண்ட் இதில் பேக் சைடு, முட்டியோட பேக் சைடு. புரியுதுங்களா? எல்லாமே ஃப்ரண்ட் பேக் வந்து என்ன பண்ணுறாங்க காமிச்சிருக்காங்க. கால் தானே, ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, முட்டு
மூட்டு, கால், சரியா? அப்படியே திரும்புது. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, சரியா? எதுக்கு காமிக்கிறேன்னா எல்லாம் ஒரு உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இது மேக்னெட்டிக் தெரப்பியில் இல்லை, அடிஷ்னலாக இந்த தெரப்பி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுஜோக்கு இப்போ நீங்கள் சுஜோக் புக் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெளிப்புற சக்தி, வெளிப்புறம், கால் பாருங்கள், எலும்பு மண்டலங்கள் காமிச்சிருக்கான். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடம் எதுக்குன்னு. அப்படியே என்ன பண்ணுறேன், கையுடைய, சரியா, வலது கை கொண்டாந்து அந்த இடத்துல நினைக்கிறான் பாருங்க. இந்த ஜாயிண்ட் அதை மடைக்கிறது அதனுடைய பகுதி. எது எங்கேங்கிற வலி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரிஃப்ளெக்ஷன் அந்த பாயிண்ட் கொடுக்குறது உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இரண்டு கையிலையும் வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்க, சரியா? நெக் கரஸ்பாண்டன்ஸ், ஷோல்டர் கரஸ்பாண்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுத்து பகுதி, சரியா? இந்த பக்கம் பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் சைடு அதான் நம்ம ஹீட் கொடுக்குறோமா, 1 2 3 கரெக்டாக வருதா? ஷோல்ட்ரு, அந்த ஷோல்டர் இறங்கி வருதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு? இங்கே பாருங்கள், அதே தான் யூட்ரஸ் ஏரியா, கவட்டை இந்த ஏரியா, யூரின் ப்ராப்ளம், பெண்களுக்குரிய பிரச்சனை ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடுனா மோஷன் போகிற இடம், கவட்டை. இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கிறது கிட்னி, இந்த கவட்டையில் வர்றது, இங்கே ஒரு கிட்னி, கிட்னியோட இந்த கவட்டையில் வர்றது, இது 2 கவட்டைக்கு அண்டரில் வர்றது. 1 2, அதில் வலி இருக்கக்கூடாது, டெய்லி அழுத்தம் கொடுக்கலாம். காலையே அதே மாதிரி தான் அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம் ட்ரீட்மெண்ட். நாங்கள் ட்ரீட்மெண்ட் மெத்தடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட், திரும்ப 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 அந்த படங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. ஹீட் கொடுக்கலாம், மோக்ஸா ஹீட் கொடுக்கலாம், சீடு தெரப்பி வைக்கலாம், கலர் தெரப்பி வைக்கலாம், சரிங்களா? கலர் ஒன்றும் கிடையாதுங்களா, 6 எனர்ஜி தானே. இப்போ வந்து பச்சை கலர்னு ஒன்று சொல்கிறாங்க, அது லிவரோடைய எனர்ஜி, கால் பிளாடர் எனர்ஜி, பச்சை கலர். அதுக்கப்புறம் ஹீட்டு, ஃபயர் எனர்ஜி. ஃபயர் எனர்ஜி 2 சொல்கிறோம். ஒன்று பச்சை கலர் காற்று சக்தி, சரியா? வைண்ட் எனர்ஜிங்கிறாத. சுஜோ கீ 6 கீ எனர்ஜினா வைண்ட் எனர்ஜி, அதுக்கு வந்து க்ரீன் கலரு, அது லிவரும் கால் பிளாடர் வருது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபயர் எனர்ஜி, ஹீட்டு இருக்குது, நல்லா பாருங்க, ஹீட்டு இருக்குது, ஹாட்னஸ் இருக்குது. ஹீட்டுங்கிறது வெப்பம், ஹாட்னஸ் உஷ்ணம், 2 சக்தி அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஹார்ட் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, மூளை இருக்குது, பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது. அவங்க அந்த மெத்தடில் வச்சுருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்த எனர்ஜி பார்த்திங்கன்னா ஈரப்பம், அதாவது ஈரப்பதம், ஹுமிடிட்டி, ஸ்டொமக்கும் ஸ்ப்ளின்னும். அதுக்கப்புறம் பார்த்து ட்ரைனஸ். அப்போ உடம்பே ட்ரை ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், சித்தாவில் வறண்டு போச்ச உடம்பு வெள்ளை முறமாக இருந்ததுன்னா கபசக்தி அதிகம்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ வந்து எது, லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் உடம்பை வெளுத்த மேனைக்கு ஆக்கிடும். இப்போ ட்ரைனஸ். அதுக்கப்புறம் ட்ரை ஆச்சுன்னா அப்புறம் எப்படி கிட்னி கூல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியானது எது, கிட்னி, நீர்த்தன்மை, உடம்போட நீர்த்தன்மை, குளிர்ச்சி. இவ்வளோதாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு கலர் வச்சுருக்கான்னு சொன்னேன். அப்போ குளிர்ச்சியான கிட்னிக்கு பார்த்திங்கன்னா கருப்பு ப்ளூ கலரை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லங்ஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், அது வெண்மையும் வரும் ப்ரௌனும் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம்னாலே ஸ்டொமக் தானே நிலசக்தி. ஃபயர்னாலே கொஞ்சம் என்னது டார்க் ஃபயர் அப்படின்னா என்னது ரெட் கலர், அதுலேருந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து ஹாட்னஸ். இவ்வளோதான் கலரு. 6 கீ கலர்னு போடுங்க, வந்துடும் 5 நிமிஷம் நெட்டில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற தெரப்பி கற்றுக்கிறதுக்கு, சரியா? ஓகே, முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ. மொத்தம் 13 புள்ளியில் இது வந்து 7 புள்ளி, சரியா? 1 2 3 4 5 6 7, புரியுதா? சக்ரா ட்ரீட்மெண்ட், கையில் சக்ரா ட்ரீட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா,
கை சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகும். இது கனெக்டட் டு ஸ்பைனல் கார்டு. எந்தெந்த புள்ளியில் எனர்ஜி பாயிண்டில் வைக்கிறோமோ அங்கே ஹீட் ஆச்சுன்னா அப்படியே வரிசையாக நாங்கள் அப்படியே வரும். இதுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். என்னன்னா உடம்புக்கு பேலன்ஸ் ஆகும். தலை இது கரெக்டாக, இது தைராய்டு ஏரியா, ஹார்ட் ஏரியா கரெக்டாக, இது லங்ஸ் ஏரியா, அப்படியே கீழே பாதம், 2 பாதம் புரியுதா, 2 கை புரிஞ்சுதா. ஹீட் ஆகுதா? இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட்டு ஆகுது. அப்படியே வரிசையாக உள்ளே இறங்க ஹீட் ஆகும். வச்சுருந்தா நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும் சக்கரா. இதே மாதிரி கை பேக் சைடில் ஒரு 6 பாயிண்ட்டு. மொத்தம் எத்தனை பாயிண்ட்டு? மொத்தம் 7 ஒரு 6, இதில் 7 சரியா. பின்னாடி அந்த பக்கம் வந்து 6, 13 பாயிண்ட் சரியா. ட்ரீட்மெண்ட் 2 ஆகும். உடம்பை பேலன்ஸ் பண்ணுற 6 கீ எனர்ஜி பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எனர்ஜி புள்ளிஸ், சக்கரங்கள் வேலை செய்கிற புள்ளி. ஓகேவா? ஓகே. மேலேருந்து எனர்ஜி ஆற்றல் இங்கே இறங்கி இதனோட ஹீட் எங்கே ஹீட் ஆகுதோ அங்கே சக்கரம் இருக்குது. டியூன் ஆகும், அடுத்த டியூன் ஆகும், அடுத்து டியூன் ஆகும், அடுத்து டியூன் ஆகும். இப்படி ஒரு லைன் போட்டு வருதா, இங்கே வந்து முடியும். அப்புறம் இங்கேருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் போயிட்டு இங்கே தலை சக்கரம் வரும். புரியுதா? நம்ம உடம்புக்குள்ளே 7 சக்கரம் இருக்குல்ல, 7 எனர்ஜி புள்ளி கையிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டியூன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ப்ரொசீஜர். நான் அந்த 6 எப்படிங்கிறத காமிக்கிறேன். பேக் சைடு வந்து சக்கராஸ் 6 புள்ளி கரெக்டாக. பெருவிரலில் வரிசையாக என்ன பண்ணுறோம், முதுகுத்தண்டு 1 2 3 வைக்கிறோம். அப்புறம் இது முதுகுத்தண்டு தான், பேக் சைடு ஆஃப் ஸ்பைனல் கார்டு. இது படம் இருக்குது, அனுப்பிச்சிருக்கேன், அது படி பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு கையில் வச்சுக்கலாம், பேக் சைடு ஒரு வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கலாம். பொறுமையாக வைக்கணும், இல்லை பற்ற வச்சுட்டு அழகாக எடுத்து ஒட்டி வச்சுக்கணும். சரியா? ஓகே. இல்லை மேக்னெட்டு வைக்கலாம். பல்வெளியில் ரொம்ப வச்சா ஓகே. இது வந்து ஆள்காட்டி விரலை நேராக ஒரு எலும்பு இருக்குது இந்த இடத்துல, இதுலேருந்து இது வரைக்கும் முடியும் கரெக்டாக. அந்த இடத்துல காமி, நல்லா காமிக்கிற மாதிரி இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஜஸ்ட்டுக்கும் அடி வைத்து கொடுக்குறோம் கரெக்டாக. இது தலைப்பகுதி, அது கீழே இருக்கிற நுரையீரல் ஜஸ்ட்டு, அதுக்கு இருக்கிற அடிவயிறு கரெக்டாக, அது கீழே அடிவயிறு கால். 5 புள்ளி இருக்குது எந்த இடத்துலனா, இந்த விரலுக்கு பக்கத்தில் இந்த எலும்பு இருக்கும். வேறு இதை ஒட்டி பார்த்திங்கன்னா கவட்டை. இது வந்து கால், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இங்கே ஒரு புள்ளி. அதுக்கு நீர் வந்து தலை. படம் அனுப்புகிறேன், இது தலை. அதுக்கப்புறம் தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் இது. அடுத்து வரேன் பாருங்க புள்ளி, ஃபஸ்ட் புள்ளிடா, தலையும் கழுத்து வரைக்கும். அடுத்து வர வலிக்குதான்னு சொல்லு. இது வந்து லங்ஸு, ஹார்ட்டு, அந்த உதரவதானம் வரைக்கும். அதுக்கடுத்து அடி வயிறு ஏரியா. வலிக்குதா? வலிக்குதா? அப்போ வந்து வயிறு, ஜீரண மண்டலம் சரியா. மொத்தம் 3 முடிஞ்சுது. 4 இடுப்பு. இடுப்பு பிரச்சனை இருக்கா? வலிக்குது. அப்போ 2. அப்போ இந்த சைடு பிரச்சனை, லெஃப்ட் சைடு பிரச்சனை. புரியுதா? இது வந்து என்னது, வயிறு, அதாவது தலை, அது கீழே இருக்கிற தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் லங்ஸ் ஏரியா உனக்கு வீக்காக இருக்குது இப்போ கரண்டாக. லங்ஸை தாண்டி உதாரணம் முடிஞ்சு வயிறோட பகுதி போட்டிருக்கு. ஆனால் இங்கே இல்லை. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருக்குது, காலோட அடிப்பகுதி இருக்கா அப்படின்னா அதுக்கு மேலே காலோட அடிப்பகுதி இடுப்புலேருந்து. அப்போ இடுப்புக்கு மேலே என்ன இருக்குது, வலிக்குதா? அப்போ அடிவயிறு, 2மே அடிவயிறு பகுதி. புரிஞ்சா? இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், இதே மாதிரி என்ன பண்ணணும் காமிக்கிறேன் பாரு, வை இந்த இடத்துல. புரியுதா? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒரே மெத்தடு தான். ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஹீட் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே. இது மேக்னெட் வச்சுக்கணும். டெய்லி வந்து மிளகு வச்சு ஒட்டிடு. இந்த ஏரியாவில் மிளகு வைக்கலாம், இது வைக்கலாம், ஆரஞ்சு சீடு வைக்கலாம், பாப்பிள் சீடு வைக்கலாம். எங்கே வலி இருக்கிற இடத்துல, ஹீட்டாக உள்ள ஜுல்லுன்னு இறங்கும். அப்போ தான் போகும், அப்போ தான் நல்லா வேலை செய்யும். இது கொஞ்சம் நேரம். எங்கே வலிக்குது, லங்ஸை தாண்டி வயிறு ஏரியா தாண்டி இடுப்புக்கு முன்னாடி பகுதி வரைக்கும் பிரச்சனை. அடி வயிறு, மேல் வயிறு
2 புள்ளி வலிக்குது. அது கீழே இது 2 நல்லா இருந்தால் இடுப்பு கீழே காலெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ உனக்கு வந்து என்னது இங்கே வலி இடுப்பு இருக்கா? இடுப்பில் வலி இருக்குது. வலி இருக்கு, இடுப்பு மேலெல்லாம் இருக்குது. அதனுடைய எனர்ஜி கரெக்டாக இது வந்து இப்போ ஹீட் பண்ணி அந்த வலி எடுத்துட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டுக்கு எனர்ஜி போயிடும். இது ஒரு மெத்தட். இதில் உடம்பே எதில் இருக்குது? உடம்போட ரகசியமே ஒன்று, தலையிலேருந்து கழுத்து வரைக்கும். அடுத்து பாயிண்ட் மொத்தம் 5 புள்ளி இருக்குது. சரியா? டெப்த்தாக போனால் 11 புள்ளி. அடுத்து போனீங்கன்னா லங்ஸ்லேருந்து உதரமதானம் வரைக்கும். அதுக்கு அடுத்து வயிறு. இப்போ தான் அங்கே தான் வச்சோம். சரியா? வயிறு, லெஃப்ட் லிவரு, லெஃப்ட் சைடு பேனு. அதுக்கு அடுத்து போனீங்கன்னா அது கீழே பெருங்குடல், சிறுகுடல் ஏரியா. லாஸ்ட் வந்து இடுப்புலேருந்து கால் எண்டு வரைக்கும் 5 புள்ளி இருக்குதுல்ல. இந்த வரிசை எலும்பு ஒட்டி எங்கேயும் வலிக்கக்கூடாது. இந்த கவட்டைக்குள்ளே எங்கேயும் வலிக்கக்கூடாது. அதான் இந்த ஹேண்டில் வச்சுருக்கு. ஓகே, இது உடம்புல இருக்கிற டயக்னோஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, நல்லா ஹீட் கொடுத்து அந்த வலி ரிமூவ் பண்ணாலும் ஸ்பைனல் கார்டு வழியாக கம்யூனிகேட் பண்ணி உடம்பு ரெடி ஆகும். சீடு வச்சு ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ரெடி ஆகும். மேக்னெட் வச்சு மேலேருந்து எனர்ஜி கீழே வந்து சவுத்து, மேலே வந்து நார்த்து, அப்படியே எனர்ஜி கொடுக்கலாம். ஓகே, பயோல் மேக்னெட்டிக் தெரப்பி இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சுஜோக்கோடைய கான்செப்ட். கைக்குள்ளே இருக்கிற பாருங்கள், சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக், சுஜோக். அப்போது பாருங்கள், 1ஆம் நம்பர் எங்கே இருக்குது? 1. அப்போ இந்த ஏரியா வந்து வயிறு, அடிவயிறு, லங்ஸுக்கு கீழே இருக்கிற பகுதிகள். அதுக்குள்ளே வந்து லெஃப்ட் சைடு லிவர் இருக்கும், ரைட் சைடு ஸ்டொமக் இருக்கும், ஸ்ப்ளின் இருக்கும், மண்ணீர் இருக்கும், சிறுகுடல் இருக்கும், பெருங்குடல் இருக்கும், எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. 1ஆம் நம்பர் பகுதியில் இருக்குது. இதுக்குள்ளே எங்கேயாவது நமக்கு வலிச்சதுன்னா டெய்லி தேய்ச்சோ கிளாப் பண்ணியோ மேக்னெட் வச்சோ நம்ம என்ன பண்ணணும், அந்த வலியினாலே நார்த்து போல் தானே வச்சு எடுக்கலாம். இப்போ 2ஆம் நம்பர் பாருங்கள், லங்ஸ்குள்ளே வந்துடுது. அதாவது கழுத்து கீழே உதரம் தான் லங்ஸு, லெஃப்ட்டு ரைட் லங்ஸு, உள்ளுக்குள்ளே ஹார்ட்டு, அதனுடைய சர்க்குலேட் சிஸ்டம் 2. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து ஒரு வலி இருந்தால் இது இந்த எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இதில் லங்ஸில், ஹார்ட்டில் எனர்ஜியில் அர்த்தம். அந்த வலியை அமுத்தி அந்த அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி லாக்கை நம்ம ஹீட் கொடுக்கலாம். ஒரு டம்ளரில் சுடுதண்ணி வச்சுக்கலாம். இது மேலே வச்சு எடுத்து அந்த ஹீட்டை வச்சு அப்ளை பண்ணி ஹீட் வைக்கலாம், குளிர்ச்சியான பனிக்கட்டி வைக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து அதனுடைய இப்போது ஒரு விஷயம் வந்து இதை டியூன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஹீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கை உள்ளங்கை ஹீட்டாக இருக்குது. அப்போ ஹார்ட்டுடைய இது தான். அப்போது இது மேலே பனிக்கட்டி வைக்கிறீங்க. டியூன் பண்ணுறது அப்படின்னு பனிக்கட்டி கொஞ்ச நேரம் வச்சோன்னே அந்த இடம் பூரா சுருங்கிடும். அப்புறம் எடுத்துட்றீங்க, அது மேலே ஹீட் வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, உள் செல்கள் வந்து சுருங்கி விரியுது. சுருங்கி விரியும் போது அதனுடைய எனர்ஜியை அடுத்த லெவல் பாஸ் பண்ணிடும். இதே மாதிரி காலுக்கு வைக்கலாம், ரியலாகவே காலுக்கு வைக்கலாம். குளிர்ந்தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஹீட்டான வாட்டரில் வச்சுன்னா விரிவடையும். சுருங்கி விரிவடையும் போது வேக்கப் பண்ணுற மாதிரி அதான் ட்ரீட்மெண்ட்டோடைய ஹை லெவல் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, உடம்பனுடைய உள் உறுப்புகளினுடைய ரகசியம் கையிலையும் கால்லையும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. அதுதான் வந்து நம்ம இந்த பயோல் மேக்னெட்டிக் தெரப்பிக்கு முன்னாடி சுஜோக்னா என்ன, இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சுஜோக் ரொம்ப ஈஸி. இதில் நான் சொல்லிக் கொடுக்குறது பயோல் மேக்னெட்டிக் தெரப்பி. அடிஷனாக உள்ளே வந்து சுஜோக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ எண்ட் ஆஃப் த டே இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு எதுங்கிறது புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். 2 கால், 2 கை, மேலே தலை, இது தலை, அதான கான்செப்டிங்க. தலை இது இப்போ கட்டவரில் வந்து தலை, கட்டவரில் தானே எல்லா நாடி நகர்ச்சியும் எல்லாம் பார்க்குறாங்க. இப்படி வச்சு எடுத்துகிட்டு வைத்தீஸ்வரர் கோயிலில் உடனே இது நீ அப்பா இது எல்லாம் பார்க்குறாங்கல்ல, சொல்கிறாங்கல்ல, உண்மை இருக்கோ இல்லையோ அதுக்குள்ளே வந்து ரகசியங்கள் இருக்குல்ல, சம்திங் இந்த கட்டவரலுக்குள்ளே. அப்போ வந்து டோட்டல் ரகசியமே இந்த தலை, அண்டமான இந்த தலை. அப்போது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சித்த நூல் சொல்கிறது. சிரஸ்குள்ளே எல்லா ரகசியம், அண்டத்தினுடைய எத்தனை ரகசியங்களும் கைரேகை வச்சா தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரேகை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. அப்போ ரகசியங்கள் இதில் இருக்குது. இப்போ தலை, கீழே தொண்டை, கழுத்து, லங்ஸு, அடிவயிறு, இங்கே பாருங்கள், இது லேயர், லங்ஸோட லேயர் இருக்குல்ல கீழே அந்த இடத்துல, இது இடுப்புக்கும் வரும்.
1ஆம் நம்பர். இப்படி ஒவ்வொரு இது. அப்போ லெஃப்ட்டு 5, 6, 7 லெஃப்ட் ஹேண்டு. புரியுதா? 11, 12, 13 லெஃப்ட்டு கால். 14, 15, 16 ரைட் கால். இதில் எந்த இடத்துல நம்பரோட இடத்துல இப்போ இந்த இடத்துல 11ஆம் நம்பர் வலிக்குது, காலில் வலிக்குது அப்படின்னா அதனோட ரெஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கும். இதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே அழுத்தம் கொடுத்தோன்னா இங்கே ரிலீஸ் ஆகும். இது ஸ்பைனலோட கனெக்டட். எல்லாமே மனிதனுடைய ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்டட். பிரபஞ்ச ஆற்றல் உள்ளும் வெளியும் போகிற பார்த்து தான் இந்த கைவிரல்கள். கைவிரலுக்குள்ள நகங்கள் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் காஸ்மிக் ரே அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது, பிறந்தாலும் இருக்குது. இயற்கை ஆற்றல் என்ன? பஞ்சபூத ஆற்றல்கள். பஞ்சபூத ஆற்றல்கள் பஞ்சபூத விரல்கள் வழியாக என்ன ஆகிட்டு உள்ளும் வெளியும் போயிட்டுருக்கும். பஞ்சபூத விரல்கள் வழியாக உள்ளும் வெளியும் போயிட்டுருக்கும். அப்போ பிரபஞ்ச ஆற்றல் காஸ்மிக் ரே, பஞ்சபூத இயற்கை ஆற்றல். நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது அது இணைஞ்சிக்கும். செயற்கையான உணவுகள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? இன்பேலன்ஸ் ஆகினது. அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இயற்கையான பஞ்சபூத ஆற்றல், நம்ம உடம்பு பஞ்சபூத இயற்கையான ஆற்றல். இப்போ நம்ம நிலம் இருக்குது, நடக்கிறோம், வெயில் இருக்குது, அதனுடைய கதிர்களை வாங்குகிறோம், நெருப்பு சக்தி. காற்றுக்கு நல்ல பிராண சக்தி இழுக்கிறோம். இப்போ இயற்கையான சக்தி. அப்போ தாவரங்கள் இயற்கையான பஞ்சபூதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாரமான தாவரங்களை இயற்கையாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது? உடம்பு இயற்கை ஆற்றல் ப்ளஸ் பிரபஞ்ச ஆற்றல் இழுக்கக்கூடிய தன்மையாக நம்ம உடம்பு இருக்குது. நம்ம செயற்கையாக போகிறோம், நம்ம செயற்கையாக உருவாக்குற விஷயங்கள் வரும்போது தடை வருது, அதனால தான் நோய் வருது. ஆனால் அதுலேருந்தும் நம்ம ஹீல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டா எப்படி அந்த கழிவுகளை நீக்க தெரிஞ்சுக்கிற மெத்தட் தான் ஹீலர். கழிவுகளை நீக்க தெரிஞ்சுருக்கணும், அந்த சக்தியோட்ட பாதையில் இருக்கிற அடப்புகளை நீக்க தெரிஞ்சுக்கணும், எப்படி வழி இருந்தால் அதை நீக்க தெரிஞ்சுருக்கணும். அப்போ சக்தி இப்படி இறங்குது, இப்படி போகுது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஒரு ஹீலர். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், அதே தான் சிம்பிளிஃபைடு மெத்தட். ஒயிட் ஏரியா பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கான், தலை. அப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது வலி இருந்தால் இதுக்குள்ளே வலி தலைவலி வருது, ஒத்த தலைவலி வருது, தலையில் மைண்டெலாம் பிரச்சனையாக இருக்குது, ஒரே அதிகமான டென்ஷன் டிப்ரெஷன் இருந்தால் ஹீட் ஆயிடும், முடி கொட்ட ஆரம்பிச்சு. அப்போ இங்கே வலி இருக்கும். டெய்லியுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த கட்டவரில் என்ன தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம், ஹீட் கொடுக்கலாம், சரியா? மற்ற விரலோட ஜாயின் பண்ணலாம். இதுக்கு எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கும். நுனி ஆறாக போயிட்டே இருக்கும் வெளியே. பிரபஞ்ச எனர்ஜி உள்ளேயும் வெளியும் போயிட்டே இருக்குது. இது உள் சக்தி. இப்படி திருப்பினா இது வெளி சக்தி, சரிங்களா? இது பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடியது வெளி சக்தி, யான் சக்தின்னு சொல்லுவாங்க. இது உள் சக்தி, சரியா? அப்போ இந்த ஆற்றலை தெரிஞ்சு எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மிளகை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஒயிட் ஸ்டிக்கர் காட்டியிருப்பேன், சரியா? இப்போ இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்க, லங்ஸ் ஏரியா. இப்போ லங்ஸோடைய கலர், லங்ஸுங்கிற கலர் அது எதுக்கு வருது? ட்ரைனஸ்னு வருது. அப்போது இங்கே சக்தி மையங்கள் இயற்கை சக்தியிலேருந்து பஞ்சபூதத்திலேருந்து அதனோட தன்மைகளான லங்ஸ், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன். காற்று சக்தி எப்படின்னா, காற்று சக்தி நுரையீரலுக்கு போகுது, அதனுடைய கனெக்டிவிட்டி பெருங்குடல் கனெக்ஷன். இதுதான் அக்குபஞ்சருடைய தத்துவம். லங்ஸினுடைய பேர் ஆர்கன் லார்ஜ் இன்டெஸ்டைனான பெருங்குடல் இங்கே இருக்கும், சரிங்களா? இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லங்ஸுடைய பேர் ஆர்கன், இது இன் ஆர்கன், குளிர்ச்சியான ஆர்கன் என்றால் இது வெப்ப ஆர்கன். இது சிறுகுடல், இது பெருங்குடல், ஓம் என்ற மலக்குடல், இந்த ஏரியா. அப்போ இதுக்கு பேர் பாருங்கள் சிகம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எனர்ஜி பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அது எப்படின்னா, பெருங்குடலும் சிறுங்குடலும் சந்திக்கிற புள்ளியில் எப்போயும் வலி இருக்கக்கூடாது. அமுத்தி பார்த்திங்கன்னா வலி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, அமுத்தி வலி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃப்ளோ ஆகும். இப்போ உணவு இது வழியாக மேலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சிறுகுடலுக்கு இது வழியாக ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணும்? உள்ளே போய் இப்படி இறங்கணும், கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது? தத்துவங்கள் இது வழியாக வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மைண்ட் கஷ்டப்பட்டு போகும். அப்போ இந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும், லெஃப்ட் சைடு, இந்த சைடு. அந்த ஃபோட்டோ உள்ளே அனுப்புகிற அட்டாச் பண்ணுறேன்.
அந்த இடத்துல வலி இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அமுத்தி ரிமூவ் பண்ணணும். அப்போ இது என்ன, அது ஃப்ளோவும் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லங்ஸுடைய பேர் ஆர்கன் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஹார்ட்டுடைய பேர் ஆர்கன் நல்லா புரிஞ்சுங்க, ஹார்ட்டோடைய பேர் ஆர்கன் ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெண்டும் ஒரு பேர் ஆர்கன். இது குளிர்ச்சி சக்தினா இது வெப்ப சக்தி, லங்ஸ் குளிர்ச்சி சக்தினா பெருங்குடல் வெப்ப சக்தி. புரியுதுங்களா? கிட்னியோட பேக் சைட் கிட்னி இருக்குது, சரியா? கிட்னியோட பேர் ஆர்கன் யூரினரி பிளாடர், ரெண்டு பேர் ஆர்கன். ஓகே. ஸ்டொமக்கோடைய பேர் ஆர்கன் பக்கத்துக்கு ஸ்ப்ளின்னு, ஸ்டொமக் அதாவது ஸ்ப்ளின்னோடைய பேர் ஆர்கன் ஸ்டொமக். நல்லா பாருங்க, ஸ்டொமக் வந்து வெளி ஆர்கன், ஸ்ப்ளின் உள்ள ஆர்கன். லிவருடைய பேர் ஆர்கன், லிவர் தான் மேஜர் ஆர்கன், அதனுடைய சப் ஆர்கன் வந்து என்னது, பித்தப்பை. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. அப்போ லிவர் வந்து அதனுடைய எனர்ஜியை ஹார்ட்டுக்கு கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க, லிவர் அதனுடைய ஹார்ட்டுக்கு கொடுக்குது, ஹார்ட்லேருந்து எனர்ஜி ஸ்ப்ளின்னுக்கு போகுது. ஸ்ப்ளின் மண்ணீரல் அதான் மெயினானது, புரிஞ்சுக்குங்க. மண்ணீரலேருந்து லங்ஸுக்கு வருது, லங்ஸ்லேருந்து கிட்னி பேக் சைடு இருக்குது, கிட்னிக்கு வருது, பேக் சைடு ரெண்டு சொல்லியிருக்கேன்ல, கிட்னிக்கு வருது. இது ஒரு சுழற்சி. கிட்னிலேருந்து லிவருக்கு போகுது. இந்த தத்துவம் புரிஞ்சுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாய். ஹார்ட்டுக்கு தாயான லிவர் வந்து எதுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா ஸ்ப்ளின்னுக்கு. அப்போ ஸ்ப்ளின் வந்து எனர்ஜி இல்லாமல் இருந்ததுன்னா ஹார்ட் பூஸ்ட் பண்ணும். இது ஒரு ரூல் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி பஞ்சபோத ரூலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும். இப்போ இங்கே வலி இருக்குன்னா இங்கேயும் வலி இருக்கும், இங்கேருந்து எனர்ஜி வரலன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட்டு சக்கரா மேக்னெட் வைக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கலாம். அதோடைய தாய்க்கும் அதனுடைய மகனுக்கும் வைக்கலாம். இது தாய்னா இது மகன், ஹார்ட் அவனுக்கு லிங்க் இருக்குது. இது பஞ்சபோத அவுட்லைன் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னா எங்கே வலி இருக்கோ அது அழுத்தம் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம், ஹீட் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம், குளிச்சு கொடுத்து ரிமூவ் பண்ணலாம், அங்கே வந்து சீடு வச்சு ரிமூவ் பண்ணலாம், முத்ரா வச்சு ரிமூவ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட்டுங்க. சரியா? இதுக்கு தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரியா? லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துங்க, ஒவ்வொன்றும் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோடக்ஷன், பயோல் மேக்னெட் தெரபிக்கு பதில் இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் அகைன் போடுறேன். நம்மளுடைய உடம்பில் சக்கரங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத பிராண சக்கரங்கள். இயற்கை அந்த சக்கரத்தினுடைய ஆற்றல் பிராணசக்தி தான் நம்ம உடம்பை இயக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய சக்கரங்களுடைய பிராணசக்தி தான் நம்ம உடம்பை அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்கன்ஸு மட்டுமல்லாது தலை வரைக்கும் கனெக்டிங், பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்டிங். எல்லா சக்கரம் பூரா பூமி சக்கரத்தோட கனெக்டட், தலைக்கு மேலே இருக்கிற சக்கரங்களோட கனெக்டட். அப்போ கைக்குழி இருக்குது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். 72,000 நாடி இருக்குல்ல. அப்போது அந்த சக்கரங்கள் 51 சக்தி பீடங்களை கொண்டது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிர்வில் இருக்குது. அப்போ அது கைக்குள்ளே இருக்கா அப்படின்னா அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கைக்குள்ளே இருக்குங்கிறான். கைக்குள்ளே பல சக்கர மெத்தட் இருக்குது, கான்செப்ட் இது. அப்போ சக்கரத்துடைய மையப்புள்ளி இங்கே பார்த்திங்கன்னா தலைனா அது கீழே, இப்போ தலை பெட்ஷூட்டி, அது கீழே என்னது த்ரோட் சக்கரா. அப்போ த்ரோட் சக்கரா அகாய தத்துவம். அப்போ இதுலேருந்து 1, 2, 3 கீழே வந்துடுறாங்க எனர்ஜி, அது உதரவதானம் அப்படி. அப்போ பேலன்ஸ் பண்ணி அவங்க 7 புள்ளி சக்தி புள்ளியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பேக் சைடு எடுத்திங்கன்னா இறங்குது 1, 2, 3. புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்ணுறோம், பயோல் பேர்னிங் மோக்ஸாஸ்ட்டுக்கு வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். அழகாக வச்சு நம்ம தீப்டி வச்சு பற்றி வச்சிட்டிங்கன்னா ஹீட் இறங்கிட்டே இருக்கும். இதில் ஹீட் இறங்கும், ட்ரான்ஸ்ஃபர் இதில் ஹீட் இறங்கும். அப்போ ஒவ்வொரு சக்தி புள்ளியிலையும் நம்ம ஹீட் வச்சு இறக்கும்போது அப்படியே ஒரு லைன் போட்டு என்ன ஒன்று இப்படியே இறங்க எனர்ஜி மேலேருந்து இப்படி போகும். அப்போ என்ன ஆகுது, இதனுடைய ஒரே மாதிரி ஒரு லைன் போட்டு எனர்ஜி போகும்போது இது ஸ்பைனல் கார்டில் போயிட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சக்கரங்களை தூண்டி பிராணசக்தி அதிகப்படுத்தும் உடம்புக்கு. மேலே இந்த மூலாதாரத்துலேருந்து அப்படியே இறங்கி மேலே போகும், இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் சக்கரா. 13 புள்ளிகள். உள்ளங்கையில் வந்து 7, பேக் சைட் ஆஃப் கையில் வந்து 6. 13 புள்ளிகளை தூண்டும் பொழுது 6 சக்தி எனர்ஜி. என்னது 6 சக்தி எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. 6 கீ எனர்ஜி. சரி, என்னப்பா 6 கீ எனர்ஜினா 6 கீ எனர்ஜி உயிர் சக்திங்கிறது, அதாவது பஞ்சபூதங்களுடைய
சக்தி, அதிலிருந்து வருகின்ற காற்று சக்தி, அது பச்சை கலரில் இருக்கும். அப்புறம் அதுக்கு பேர் வைண்ட் எனர்ஜிங்கிறான். காலில் இருக்கிறத எப்படி டியூன் பண்ணுறது பார்த்துக்குங்க. வைண்ட் எனர்ஜி ஒன்று பச்சை கலர். அதனால தான் பார்த்திங்கன்னா கலர் தெரப்பியில், ஹேண்ட் கலர் தெரப்பியில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பச்சை கலர் வச்சுருப்பாங்க. இப்போ பச்சை கலர் வச்சுருக்காங்க அப்படின்னா மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும், பச்சை தேவைப்படுது அந்த உடம்புக்குன்னு அர்த்தம். காற்று எனர்ஜி டியூன் பண்ணுறாங்க, லிவரை டியூன் பண்ணுறாங்க, கால்பிளாடரை டியூன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. லிவர் அண்ட் கால்பிளாடருக்கு வைண்ட் எனர்ஜி கொடுக்குறாங்க சுஜோக் அடிப்படையில். கான்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கற்றுக்கிற சுஜோக்கில் ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி வைண்ட் எனர்ஜி பச்சை கலர் அப்படின்னா லிவரையும் கால்பிளாடரையும் டியூன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு பேஷண்ட் வர்றாங்க, எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லி அப்படின்னா அவருக்கு லிவர் அண்ட் கால்பிளாடர் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஐயா நான் பச்சையை யூஸ் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னா பச்சையை டியூன் பண்ணணும் அர்த்தம். சரிங்களா? ஒருத்தர் கலர் தெரப்பி படி கேட்டுட்டு அவர் மனசில் என்னது கேட்டு அதை டியூன் பண்ணலாம். இது ஒரு தெரப்பி மெத்தட். சரியா? ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகே. அப்போது இந்த 6 கீ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று வைண்ட் எனர்ஜி, லிவர் அண்ட் கால்பிளாடர் பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹார்ட் வந்து உள் சக்தியாக வரும், உள்ளுக்குள்ளே வரும், விரலில் உள்ளுக்குள்ளே வரும். அது வந்து பின்னாடி பயோல் மேக்னெட் தெரப்பியில் வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன் பேக் சைடு வரும். இந்த 2 விரலில் தாங்க எல்லாமே. எங்கே காமிச்சாலும் இந்த 2 விரலை தான் நான் ட்ரீட்மெண்ட்டாக காமிச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 2 விரல். சரியா? இது வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. ப்ரைமரியில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மேக்ஸிமம். செகண்டரிக்கு சேர்த்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுதான் இந்த 2 விரல் தான் இந்த பர்டிகுலர் பயோல் மேக்னெட் தெரப்பியில் யூஸ் பண்ணிக்கோம். இது வந்து உள் சக்தி, இது வெளி சக்தி. இதில் பார்த்திங்கன்னா இதில் 3 முக்கியமான 3 ஆர்கன்ஸோடது, பின்னாடி முக்கியமான 3. அப்போ எத்தனை ஆச்சு? 12 ஆச்சா? அப்போ என்ன ஆகுது? 6 சக்தி. அந்த 6 சக்தியில் ஒன்று பச்சை கலர், இன்னொன்று வந்து ஹீட்டுங்கிறான். அதுக்கு வந்து ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைன். அது ரெட் கலர் தானே. ஹீட்டுனாலே நம்மளுடைய தத்துவம் என்ன? ரெட் கலர். ரெட்லேருந்து ஆரஞ்சு வருது, அது உஷ்ண சக்தி, ஹாட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூளை, ஸ்பைனல் கார்டு. மூளை வந்து இன்சக்தினா, யான் சக்தி வந்து ஸ்பைனல் கார்டு, பேக் சைடு தான் இருக்குது. அதுலேருந்து அதுக்கடுத்து வந்து ஈரப்பதம்னு சொல்கிறாங்க. ஈரப்பத சக்தி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஈரப்பதம், ஸ்டொமக்கும் ஸ்ப்ளின்னும். ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளின் ஈரப்பதம். இப்போ கை உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா ஈரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளின் என்ன பண்ணணும்? டியூன் பண்ணணும்னு அர்த்தம். அங்கே தான் பேலன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ். கை பார்த்தா ட்ரை கலர் இருக்குன்னா அப்புறம் டியூன் பண்ணணும். லங்ஸையும் லார்ஜ் இன்டெஸ்டைன். ட்ரைனஸ் எது கொடுக்குறான் அப்படின்னா அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கான் சுஜோக் 6 கீழே. அதனால் ப்ரௌன் கலர் அங்கங்கே வச்சுருப்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுங்க. நம்ம இதில் ஃபுல்லாக போகல. பயோல் மேக்னெட் தெரப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா? இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புக்கை படிச்சிங்கன்னா ஈஸியாக விளங்கும். சரியா? அடுத்து எடுத்திங்கன்னா ட்ரைனஸ் ப்ரௌன் கலர் கொடுக்குறான். லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸு, நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும். அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா கிட்னி, கூல்னஸ், நீர் தத்துவம். அது கலர் ப்ளூ கலர், பிளாக் கலர். இவ்வளோதாங்க கலர் தெரப்பி முடிஞ்சதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கிறோம்னா அதான் முடிஞ்சுது. இப்போ இந்த கான்செப்ட் விளங்கிருச்சுன்னா நம்ம கலர் எங்கேயாவது வச்சுருக்காங்கன்னா அதை என்ன பண்ணாங்க? அதை டியூன் பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு என்ன பிரச்சனை? குறைவாக இருக்கா, அதிகமாக இருக்கா? குறைவாக இருந்தால் என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணணும். அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீ ஆர் த ஹீலர். சரியா? ஆல்ரெடி எடுத்தது தான். எகெயின் வந்து ஒரே பேப்பராக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இப்போ தலைக்கு பின்னாடி மேக்னெட் வச்சுருக்காங்க. தலையில் பேக் சைடு பொடனின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டார் மேக்னெட் வச்சுருக்காங்க. அப்போ இது டியூன் ஆகுமா? பேக் சைடு தலைவலி, பேக் சைடோட பிரச்சனை, கண்ணுக்கு கூட எனர்ஜி கிடைக்கும். ஏன் அப்படின்னா பேக் சைடு வந்து கண் நரம்புகள் இருக்குது, காது நரம்புகள் இருக்குது. சரியா? டியூன் ஆகும். அதே மெத்தடில் ஒய்னா எல்லோ பயோல் மேக்னெட், சும்மா சின்னது ரவுண்டாக காமிச்சிருக்கல அதுதான். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இதுதான் பாருங்கள். ஒயிட் வந்து எல்லோ வந்து
சவுத்து, ஒயிட் வந்து நார்த். பாருங்கள், மேலே வந்து எல்லோ ஒயிட் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடுறது. ரெண்டை வச்சு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிடுறது. எல்லோ ஒயிட் எல்லோ ஒயிட் எல்லோ ஒயிட். சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து. புரியுதுங்களா? இப்போ எனர்ஜி என்ன ஆகுது? அப்படியே ட்ராவல் ஆகி இப்படி போகுது. இதே கான்செப்ட் முதல்ல கான்செப்ட் தான். நமக்கு தேவை ஒரு எனர்ஜி அப்படியே என்ட்ராகி இப்படி போய் இப்படி வரணும். இப்படி இருந்து என்ட்ராகி ஒரே லைனில் எனர்ஜி என்ன ட்ராவல் ஆகிறதுக்கு தான் டியூனர். இது சக்தி புள்ளிகளை டியூன் பண்ணுற மேக்னெட் வச்சு டியூன் பண்ணுறது. இப்படி இதை வச்சு டியூன் பண்ணலாம், இதே ஸ்டாரை வச்சு டியூன் பண்ணலாம், ரெக்டாங்குலர் மேக்னெட் வச்சு டியூன் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்ட உடனே இதை வச்சா தான் அப்படின்லாம் கிடையாது. சரியா? அதே ஸ்டாரை வச்சு என்ன ஒன்று சைனஸ் பாயிண்டில் வச்சு தலை எல்லா கை விரல் நுனியும் என்ன பண்ணியிருக்கேன்? தலைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சைனஸ் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, மூக்கு காது எந்த பிரச்சனையாக இருந்தால் முன்னாடி ஸ்டாரை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். இங்கேயும் ஓட்டலாம், தப்பு இல்லை. பாருங்கள், ஒரு லெக்கு, தலை பேக் சைடு, லெஃப்ட் சைடு கை, லெஃப்ட் சைடு லெக், இடது காலில் பேக் சைடு என்ன பண்ணியிருக்கோம்? சவுத் வச்சுருக்காங்க. அந்த ரேகையில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கேன்? நார்த்து. இது விளங்குதா? அப்போ என்ன ஆகுது? எனர்ஜி உள்ளே ட்ராவல் ஆகுது, நார்த்து டு சவுத்து ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த காலில் எதாவது பிரச்சனை இருந்தாலும், வெர்கோஸ் இருந்தாலும் சரி, காலில் வந்து அங்கங்கே பிடிமானம் இருந்தால், ஒருத்தருக்கு பிரச்சனை சொல்கிறாரு, கால் முடக்கம்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்பைனல் கார்டு, தூக்க பிரச்சனை, எந்த இதுக்குமே தலையில் வச்சிங்கன்னா தூக்க பிரச்சனை போயிடும். சவுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டி விரல். சரியா? ஸ்பைனல் கார்டு தலை பின்புறம் வச்சா தூக்க பிரச்சனை சரியா. அதுதான் புக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்க, அந்த புக்கை வாங்கிங்க, அவ்வளோதான். சரியா? இது புரிஞ்சுங்க. இப்போ தான் பயோல் மேக்னெட்டிக் தெரப்பி என்றாகிறோம். இது தனி வீடியோ, இந்த 3 டாக்குமெண்ட் தனியாக அனுப்பிச்சிடறேன், அதை புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பயோல் மேக்னெட்டிக் தெரப்பி, மெரிடியன் தெரப்பி பக்காவாக அந்த பயோல் மெரிடியன் தெரப்பி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த புக்கு படித்தாலும் எதை டியூன் பண்ணுறது, எதை இது பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? நன்றி.